ஹாய்ங்க. ஒரு டேஸ்ட்டான ஒரு டக்கரான ஒரு பெப்பர் சிக்கன் பார்க்கலாமா? வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது 2த்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா எண்ணெயில் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறமா இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன் அதில். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வேக வைக்க வேண்டியதான். இது வேகட்டும். நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அதை மூடி வச்சு வேக வச்சிடலாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா பெப்பர் சிக்கனுக்கு நம்மளே மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், மிளகு, அப்புறம் வரமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இதில் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அரோமா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குது. இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கறியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேங்க. பாய். தேங்க்யூ. ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.